அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் உள்ள தமிழக பொறுப்பு ஆளுநர் இன்று விமானம் மூலம் சென்னை வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவில் உள்ள தமிழக பொறுப்பு ஆளுநர் இன்று விமானம் மூலம் சென்னை வருகிறார். கேரளாவில் உள்ள தமிழக பொறுப்பு ஆளுநர்கள் இன்று விமானம் மூலம் சென்னை வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் போட்டியிட்ட கட்சிகளிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் என்பது நேற்று முன்தினமே வழங்கப்பட்டது. இந்த நிலையில் முதல் தடவை வழங்கப்பட்ட கடிதத்தின் போது முழுவதுமான விளக்கத்துடன் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவு இருக்கிறது, யார் யார் ஆதரவு இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஆளுநர் தரப்பிலிருந்து விளக்கம் கேட்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை நேரத்தில் மீண்டும் புதிதாக கடிதம் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் தாங்கள் தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறோம், குறிப்பாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. எனவே எங்களை பதவியேற்க அழைக்க வேண்டும், நாளை மறுநாள் பதவியேற்பு விழா நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் தரப்பில் கோரிக்கை என்பதும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் ஆளுநர் கேரளாவில் இருந்து பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆளுநர் கேரளாவில் இருந்து வந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் தமிழகத்திற்கு ஆளுநர் வருவாரா, திட்டமிட்டபடி விஜய் தமிழக ஆளுநரை சந்திப்பதற்கான அந்த நேரம் கிடைக்குமா என்பது தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின் அடிப்படையில் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்ரேக்கர் இன்று பிற்பகல் வாக்கில் 12:30 மணி அளவிற்காக கேரளாவிலிருந்து புறப்பட்டு தமிழகம் வந்தடைவார் என்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகம் வரக்கூடிய ஆளுநரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகிறது. அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட தமிழகத்திற்கு ஆளுநர் வருகை தருவது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தமிழகத்திற்கு வந்ததற்கு பிறகாக ஆட்சி அமைக்க உரிமை கோரி அது தொடர்பாக ஆளுநரை சந்திப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.